வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து மீன் வறுவல் இல்லைன்னா ஃபிஷ் ஃப்ரை. ஸோ வாங்க சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி சூப்பராகவும் டேஸ்டியான மீன் வறுவல் வந்து பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு தேவையான பொருளும் அதோட செய்முறை என்னன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 10 மீன் எடுத்திருக்கேன். இது வந்து சங்கரா மீன் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நல்லா வாஷ் பண்ணி உப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணி தண்ணியெலாம் இருத்துட்டு நல்லா வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற ஒரு 10 மீன் எடுத்திருக்கேன் நான். இந்த ரெசிபி வந்து நீங்கள் எந்த மீனுக்கு வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த மீன் விருப்பமோ அதுக்கு வந்து இதே மாதிரி ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி நல்லா சூப்பரான மீன் வறுவல் செய்யலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறமா வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து குழம்பு மிளகாத்தூள், அதாவது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் வந்து இது சேர்த்துக்குங்க. இன்கேஸ் இது இல்லைன்னா நீங்கள் வந்து வெறும் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் தனித்தனியாக சேர்த்துங்க. அடுத்ததாக வந்து இது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. அப்புறம் இது கூட வந்து புளிப்புக்காக வந்து ஒரு முழு எலுமிச்சப்பழம் வந்து நான் வந்து ஜூஸை புழிஞ்சு இதில் யூஸ் பண்ண போகிறேன். தண்ணி சேர்க்காமல் வெறும் லெமன் ஜூஸ் வச்சு நம்ம வந்து ஃபுல் மசாலாவும் வந்து மீன் மேலே வந்து கோட் பண்ண போகிறோம். ஸோ பைண்டிங்க்கும் வந்து இந்த லெமன் ஜூஸ் தான் யூஸ் ஆக போகுது. ஸோ ஃபுல்லாக ஒரு முழு எலுமிச்சப்பழம் சாரையை வந்து நல்லா புழிஞ்சு எடுத்தாச்சு நான். ஸோ இது வந்து நல்லா கையால் மீன் மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மசாலா வந்து மீன் மேலே தடவி விட்டுடுங்க. ஸோ மீன் மேலே வந்து நல்லா மசாலாலாம் தடவி விட்டுட்டு இது குறைஞ்சதாக வந்து ஒரு 1/2 மணி நேரம் வந்து இந்த மசாலாவில் வந்து மேரினேட் ஆகணும், நல்லா ஊறணும். அப்போ தான் வந்து அந்த ஃப்ளேவர்லாம் மீனுக்குள்ளே இறங்கும். நம்ம ஃப்ரை சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் வந்து மீனுக்குள்ளேயும் இருக்கும். இல்லைனா நீங்கள் இதே மாதிரி மசாலாலாம் நல்லா தடவிட்டு இந்த மீனை வந்து நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு ஃப்ரீசர் சேஃப் பாக்ஸில் வச்சு ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு நைட் ஃபுல்லாக வச்சுட்டு நெக்ஸ்ட் டே கூட இது மீன் எடுத்து நீங்கள் எப்போ வேணுமோ அப்போ எடுத்து நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் நிறைய மீன் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி பாதி அந்த மாதிரி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து 1/2 அன் ஹவர் வந்து இந்த மீனை வந்து நல்லா மேரினேட் பண்ணிட்டேன். இந்த மசாலாவில் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது வந்து நம்ம நல்லா தோசைக்கல்லை வச்சு பொரித்து எடுத்துடலாம். ஸோ இதுக்கு வந்து நல்லா சூடான தோசைக்கல்லை வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துட்றேன். அடுத்ததாக வந்து நம்ம மசாலாவில் மேரினேட் ஆன ஃபிஷ், அதாவது மீனை வந்து இதில் வந்து பிளேட்டில் தோசைக்கல்லை வச்சிடலாம், நம்ம அடுக்கி வச்சிடலாம். ஸோ இப்போ ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம் பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்ம மீன் வந்து உள்ளேயும் நல்லா வேகும், வெளியிலையும் வந்து நல்லா கிறிஸ்பாகும். இப்போ இது குறைஞ்சது ஒரு 5 நிமிஷம் வந்து ஒரு சைடு வந்து நல்லா வேகட்டோன்னு விட்டுடலாம். அடிக்கடி வந்து மீனை திருப்பி போடக்கூடாது, இல்லைன்னா மீன் வந்து புண்டுடும். ஸோ இதே மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சோன்னா ஒரு சைடு வந்து நல்லா வெந்துடும். மசாலாவும் அதில் வந்து பிரியாமல் ஒட்டி நல்லா ஃப்ரை ஆகி கிறிஸ்பாக இருக்கும் மீன் வெளியில். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா ஒரு மீன் வந்து ஒரு சைடு வெந்துருச்சு. பாருங்கள், சூப்பராக வந்து கலர்லாம் நல்லா மாறிடுச்சு. மசாலாவும் அப்படியே கோட் ஆகிருக்கு, அதில் ஒட்டியிருக்கு. ஸோ இதே மாதிரி வந்து இன்னொரு பக்கமாக வேகிறதுக்கு வந்து நம்ம மீனை வந்து நல்லா திருப்பி விட்டுடலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது நம்ம மீன் பார்க்கறதுக்கு. வாசனையும் வந்து நல்லா அருமையாக இருக்குது. இப்போ 2 பக்கமாகவும் வந்து வேகிறதுக்காக வந்து நம்ம திருப்பி போட்டு இன்னொரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து மீனை வந்து நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இன்னொரு சைடாக நம்ம நல்லா வந்து வேக விட்டுடலாம். ஸோ வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான அப்புறம் நல்லா முறுமுறுனான மீன் வறுவல் இல்லைன்னா ஃபிஷ் ஃப்ரை சிம்பிளான இன்க்ரீடியன்ஸில் வச்சு வீட்டிலேயே ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சு வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனலில் ஆரஞ்ச் கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வந்து பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் எங்கள் சேனலோட உடனடி நோட்டிஃபிகேஷன்